அப்புறம் தம்பி, உங்களுக்கு வேலைலாம் எப்படி? எங்க வேலை பார்க்குறீங்க? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட கம்பெனில தான் ஐஸ்வர்யாவும் வந்து ஒர்க் பண்ணாங்க கொஞ்ச நாள். ஆமால்ல? ஆமா, அத மறந்துட்டேன் பாத்தியாளா? ஆமா, சரி. அம்மா, அப்பாலாம் எங்க இருக்காவ? உங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் எப்படி? ஆ எங்களுக்கு நேட்டிவ் இங்க தான் சார். ஒரு 3 வயசு இருக்கும் எனக்கு. அப்போவே யுஎஸ் போயிட்டோம். எனக்கு தங்கச்சி அங்க போனதுக்கப்புறம் தான் பொறந்தா. இப்போ தான் நாங்க ரொம்ப வருஷம் அங்க தான் இருந்தோம். இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் பேக் நானு, அம்மா, அப்பா எல்லாரும் இங்க வந்தோம். தங்கச்சி படிச்சுட்டு இருந்ததுனால அவ இப்போ தான் வந்தா. என் மக சந்தோஷம் தான் தம்பி எனக்கு முக்கியம். அவ எப்போ உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவளை உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள. என்ன மாதிரி பையன், என்ன இடம், எதுன்னு எதுவும் தெரியலையேன்னு சொல்லி. மற்றபடி நான் எதிரியெல்லாம் கிடையாது தம்பி காதலுக்கெல்லாம். என் மவளை சந்தோஷமா பார்த்துக்கிடுங்க. எனக்கு அது போதும். அதுவும் இல்லாம ஏதோ கார்த்தியும் என் பையன் மாதிரி தான். சின்ன வயசுல இருந்தே எல்லாம் ஒண்ணு மண்ணா தான் இருந்தோம். கார்த்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப நிறைஞ்சிட்டு மனசு. எப்படியும் நல்ல பையனா தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு தைரியம் எனக்கு இப்போ. ஒண்ணே ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் கேட்கேன். என் மவளை மட்டும் எந்த கஷ்டமும் படுத்திடாம கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கிடுங்க. எனக்கு அது வரைக்கும் போதும். கண்டிப்பா சார். ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிடுவேன் சார். என் மவ பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லாம இருந்தது தம்பி. அவ வந்த பிறகு தான் எல்லா நிம்மதியும், சந்தோஷமும் எல்லாத்தையும் கூடவே கூட்டிட்டு வந்தா. அவளை நாங்க ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு அவ்வளோ பாசமா வளர்த்தோம். மொத்த குடும்பத்துக்கும் அவ மட்டும் தான் செல்லமா இருப்பா. அதனால தான் உங்களை இத்தனை வாட்டி கேட்கவே சொல்லியேன். அவளை கொஞ்சம் சந்தோஷமா பத்திரமா பார்த்துக்கிடுங்க. செல்லமா வளர்த்த பிள்ளைங்கிறதுனால ஏதாவது தப்பு பண்ணாலும் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லி புரிய வைங்க தம்பி. சார், இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? அவ இங்க எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சு என் கூட இருக்கும்போதும் இருப்பா. நீங்க எந்த கவலையும் படாதீங்க சார். நான் பத்திரமா பார்த்துக்கிடுயேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா. அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்க தான். நான் கூட இருந்தே பார்த்துருக்கோம்ல. நம்ம ஐசு இங்க இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அங்கேயும் போயிருப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா. கொஞ்சம் இங்க இருங்க, நான் இங்க வந்துடுறேன். ஓகே சார். என்ன மச்சான், வந்த வேலை நல்லா முடிஞ்சிட்டு போல இருக்கு. ஒரே சந்தோஷம் தான் போலயே. சும்மா இரு மச்சான், நீ வேற. இட்டி பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான் லிட்டி. ஆமாங்க்கா, பார்க்க நல்ல பையனாக தான் இருக்கான். நல்லா வசதியான இடம் தான் நினைக்கேன். ஒன்றும் பயப்பட வேண்டி இருக்காதுன்னு தான் நினைக்கேன். நான் கூட பயந்துக்கிட்டே கிடந்தேன். வேற எப்படிப்பட்ட பையனோ எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குமோ என்னவோ நினச்சி. பரவாயில்ல, நல்ல பையன் நல்ல குடும்பமாக தான் தெரியுது பார்க்க. ஆமாம்க்கா, பேசியதெல்லாம் கேட்கும்போது நல்ல பையன் குடும்பமும் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு நடந்தால் நல்லா தான் இருக்கும். நிர்மலா, நிர்மலா. வாங்க, இங்கே தான் நிற்க. என்னங்க நீங்கள் அங்கே பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் இங்கே வந்து நின்று நீங்கள் என்ன இங்கே வந்துட்டியே? பேசிட்டேன் நிர்மலா. பையன் பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான். குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கும்னு தான் தோணுது. அதான் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வேற அடுத்து பூ வைக்க வரவளா இல்லை நேரம் நிச்சயத்தை வச்சுக்கிடலாமான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன். எங்க பூ வைக்கணுங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நிச்சயத்துக்கு நாள் குறிக்கணும். வேற இன்னும் அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் நம்ம எதுவுமே பேசவே இல்லை. பையன்கிட்டயே பேசி முடிச்சுட்டு அவங்க என்ன நினைப்பாவ? ஆமாம் தான், அவங்க அப்பா அம்மாட்டையும் பேசி முடிவு எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நிச்சயத்துக்கு நாளெல்லாம் குறிக்கணும். அப்படி சொல்றீங்களா ரெண்டு பேரும்? அப்படின்னா அப்போ பேசி முடிச்சுட்டு பூ வச்சுட்டு போக சொல்லி வர சொல்லுவோமா? ஆமாம், இல்லைன்னா இப்படின்னு சொல்லுங்க. நேராக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வர சொல்லிடுவோம். அங்கே வந்து நம்ம மவளை பார்த்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி எடுத்துட்டு பூ வைக்கட்டும். பூ வச்சதும் நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு கல்யாணத்துக்கு பொங்கல் வைக்கணும்ல, அங்கேயே பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். ஆமாண்டா, இதுவும் நல்ல யோசனை தான். ஆனால் இது நீங்கள் பையன்கிட்ட சொல்லாதீங்க. பையனுக்கு அம்மா அப்பாட்ட தான் சொல்லணும். ஆமாம் செல்வி, அந்த தம்பிக்கிட்ட தான் கேட்கணும். அவங்க அம்மா அப்பா நம்பர், அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு போக சொல்லி. வேற நம்ம ஃபோன் பண்ணி கேட்காம பையன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க ஏதாவது தப்பா நினச்சிக்கிடுவாங்கல்ல, அது முறையும் இருக்காது. அதான். ஆமாங்க, ஏதாவது ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்கிடுங்க. வேற அவங்க ஃபோன் பண்ணி அவளா பார்ப்போம், இல்லைன்னா நம்மளே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சரிம்மா, அப்போ நான் போய் தம்பிகிட்ட சொல்லிட்டு வரேன். சரிங்க. கையோட கல்யாண பொங்கலும் வச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நிச்சயத்துக்கான வேலையை மட்டும் பார்க்கலாம்ல செல்வி. அதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். வேற இன்னும் அவளுக்கு எடுக்க வேண்டிய நகைலாம் கிடைக்கும். எல்லா நகையும் பழசாயிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு புது நகை எடுக்கணும். வேற மாப்பிள்ளைக்கும் நகை எடுக்க வேண்டியிருக்கு. நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல. எல்லாத்துக்கும் நாள் காணுது. அதுக்காண்டி தான். எதுவும் தப்பு இல்லைக்கா, எல்லாம் நல்ல யோசனை தானே. ஒன்றும் தப்பு இல்லை. தம்பி. சொல்லுங்க சார். தம்பி, எங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம்ப்பா. எந்த குறையும் இல்லை. வேற உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே அவளை பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு பேசுவோம். பூ வைக்க எப்போ வரவ என்ன ஏதுன்னு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா பூ வச்சுட்டு வந்துடலாம். வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசிட்டு சொல்றீங்களா? அவங்க நம்பர் எதுவும் கொடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு சம்மதம்னா எங்கே வரணும் எப்போ வரணும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் சம்மதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பூ வைக்க வர்றதுக்கு நாள் மட்டும் வீட்டில் பார்க்க சொல்லியேன். ஃபோன் நம்பர் நான் இவங்க அனுப்பி விட்றேன் உங்களுக்கு. உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிம்மாம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? அட இருப்பா கார்த்தி, இருங்க தம்பி, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ பசி எதுவும் எடுக்கல. அவனுக்கு பசிக்காது இப்போ. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல பையன். எப்படி பசிக்கும்? நீ சும்மா இருளே. இல்லைம்மா, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றேன். இப்போ எனக்கு உண்மையாகவே பசி எடுக்கல.
சரி தம்பி, அப்போ அம்மா அப்பாட்ட பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு சொல்லுங்க. பூ வைக்க எப்போ வாரியே என்ன ஏதுன்னு. மீதி நாங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கிடியோம். ஓகேம்மா. சரி மச்சான், புறப்படுவோமா? போகலாம் போகலாம். சரிட்டே, சரி மாமா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம் சார். போயிட்டு வரோமோ, வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட பேசிட்டு ஃபோன் பண்ண சொல்லியே. சரிப்பா. சரிப்பா, பேசிட்டு சொல்லுங்க. போவோமா? போகலாம் மச்சான். போலே, ஏன் நிற்க அப்போ? போகலாம் மச்சான். இல்லை, என்ன ஐஸ்வர்யாவை பார்க்கணுமா மறுபடியும்? இல்லை, பார்த்தில்ல, அவங்க அம்மா அப்பா இங்கே தான் நிற்காவ. கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்க. இல்லை, பார்த்துட்டு போயிடலாம்லே. எட்டி ஐசு, தம்பி கிளம்பி வா பாரு. வந்து வழி அனுப்பி வை வா. இன்னைக்கு உன் காட்டில் மழை தான் போல இருக்கேடே. எங்க அத்தையே ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வழி அனுப்பி வைக்க சொல்லியாவளே. ஆமா, இருக்காதா, வேற மாப்பிள்ளையாவ போறோம்ல. சரி சரி போ, அதான் வழி அனுப்பி வைக்க வாரல்ல, வெளியே வச்சு பார்த்துக்கிடலாம். வேற எங்க மாமா இங்கேயே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, மீச டென்ஷன் ஆயிடும். அதுக்கு பிறகு சொல்லிட்டேன். சரி சரி வா, அப்போ வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். நல்ல பிள்ளையா இருக்கு பாத்தியலாங்க. ஆமா நிர்மலா, நல்ல பையனா தான் தெரியுது. ஏன் அவளை நல்லா நிம்மதியா சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். மச்சான், நீ பேசிட்டு வா, நான் போய் வண்டி எடுக்க என்ன. சரி மச்சான். அந்த பதில கூட என்னைய பார்த்து சொல்லியானா பாரு, அந்த பிள்ளைய பார்த்தே பேசிட்டு இருக்கான். இதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு லவ் பண்ணாலே அவனுக்கு கழட்டி விட்டுறணுங்கிறது. இல்லைன்னா இப்படிதான் நம்மள அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுவான். நீ இன்னும் போலையா மச்சான்? போறேன்ப்பே, போறேன். என்ன மேடம், இப்போ சந்தோஷமா? என்ன மேடம்லாம் சொல்றிய? ஆமா, உங்க வீட்டில் இருக்கோம்ல, வேற எதுனா ஒன்றுனா உங்க அப்பாட்ட நேராக போய் போட்டு கொடுத்துருவேன். அவரு டென்ஷன் ஆயிடுவாராமே, அதுக்கு தான். ஆமா போங்க. சரி, இன்னைக்கு தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வரேன்ல, அப்படியே சாரி கட்டல. அது எனக்கு சாரி கட்ட தெரியாது, அதான் கட்டலை, கற்றுக்கட்டணும். கிட்ட தெரியாதா? அப்போ அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ சாரி கட்டியிருந்தியே, உன்னைய பொண்ணு பார்க்க வரவன்னு சொல்லி, அது எப்படி? அது ரெடிமேட் சாரி, அதில் ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்கோம், சும்மா எடுத்து போட்டுக்கிட வேண்டியது தான். அப்போ அன்னைக்கு ட்ரெஸ்ஸு கடையில் உன்னைய சாரியில் பார்த்தனே, அது? அது அந்த கடையில் இருந்த ஒரு அக்கா கட்டி விட்டுருந்தாவ இந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி. அடி பாவி, நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க போகிறோம், சாரியில் அழகா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நீ என்னன்னா சுடிதாரில் இருக்க. எனக்கு கட்ட தெரிஞ்சா கட்டியிருப்போம்ல. வேற இன்னொரு வாட்டி அதை பூ வைக்க வரவில்ல, அப்போ கட்டிக்கிட்டியே. சரி சரி, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ. எனக்கு ஒன்றையே அதில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது, அதான் கேட்டேன். மற்றபடி உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே போட்டுக்கோ. சரி. சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. அவ்வளோதானா? ஆமாம், வேற என்ன? யார் என்ன, வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்பியேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அம்மா அப்பாவும் ஃபோன் அடிக்க சொல்லியேன். பத்திரமா இருண்ணே, பாய். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. ஏக்கா, நீங்களாம் எப்போ வந்தீங்க? அதெல்லாம் நாங்கள் நீ ரெண்டு பேச ஆரம்பித்தப்பே வந்துட்டோம். என்னக்கா சொல்றிய? ஆமாம் மக்களே, இவர் தான் மாப்பிள்ளையோ? ஆமாக்கா. ஏன் பிள்ளை ஐசு, மாப்பிள்ளை சூப்பராக இருக்காரு. போ, சூப்பர் செலெக்ஷன் போ. உங்கள் வீட்டில் பார்த்த பையனை விட இந்த பையன் செமையாக இருக்கா பார்த்துக்க. ஐயா, ஒரே வெக்கம் தான் போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருங்கக்கா. ஏன் பிள்ளை, உனக்கு சாரி கட்ட தெரியாதானே எங்களை யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல? நாங்கள் அழகாக கட்டி விட்டுருப்போம்ல. பாரு, அது தம்பி எவ்வளோ ஆசையாக கேட்டுட்டு போகுது. வேற உனக்கு பூ வைக்கிறது அன்னைக்கு சொல்லு, நாங்கள் யாராவது கட்டி விடியோம். சரிக்கா, அப்போ கண்டிப்பாக சொல்லியேன். ஏன் மக்களே, இன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல. நாங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்திருந்தா கூட உனக்கு அழகாக கட்டி விட்டுருந்துருப்போமே. ஆமாம், இந்த வசந்திகிட்ட சொல்லியிருக்கேன்டி தானே, அது கட்டியிருக்க மாதிரி நல்லா கிளவி மாதிரி கட்டி விட்ருக்கோம். ஏன் பிரேமா, எனக்கு கட்டி விட தெரியாதா என்ன? இல்லைக்கா, நீங்களே கிளவி மாதிரி தான் கட்டிட்டு அடக்கிய. அதான் அந்த பிள்ளைக்கு எதுக்கு அந்த மாதிரி கட்டி விட்டுக்கிட்டு இப்போல்லாம் எவ்வளோ அழகாக ஸ்டைலாக கட்டுறவ தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களாம் அவுடேட்டட் வெர்ஷன். அவளே போனால் போதும் தான் உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டியா. ஏன் மட்டி, அப்படி என்ன வயசாயிட்டே எனக்கு? ஐயோ, இப்போ தானே உங்களுக்கு 20 வயசு ஆகுது. அதனால இனிமேல் அவள் உங்களை அக்கான்னு கூட கூப்பிட வேண்டாம். பேரை சொல்லி வசந்தி வசந்தி வசந்தின்னு கூப்பிட சொல்லியே, என்னக்கா? அட ஆமாம் வசந்தி. வசந்தி, கொஞ்சம் திரும்ப. ஏட்டி ஊசா, நீயும் சேர்ந்துக்கிட்டியா இவ கூட? அட என்ன வசந்தி, வயசில் பெரியவன் சொன்னாலும் வியானாங்க, வயசில் சின்னவன் சொன்னாலும் வியானாங்க. அப்போ நீ எதில் தான் சேர்க்கணுங்க? பாரு ஐஸ்வர்யா, இவங்க 2 பேரும் என்னைய வச்சு எப்படி கிண்டல் பண்ணியாவன்னு. ஏன் பிரேமாக்கா, விடுங்க, பாவம் நம்ம வசந்தி அக்கா. அட, உனக்கு இவங்களை பற்றி தெரியாத ஐஸ்வர்யா? டை அடிச்சுட்டு ஊரை ஏமாற்றி கிடக்கு. இதெல்லாம் என்றைக்கோ அவுடேட்டடான வெர்ஷனு. இன்னும் டை அடிச்சுக்கிட்டு மின்னிக்கிட்டு தெரியுது. பிரேமா, போதும் நிறுத்து. மாப்பிள்ளையை பார்க்கலான்னு சொல்லி தான் உன்னைய கூட்டிகிட்டு வந்தேன். என்னை கிண்டல் பண்ணுறதுக்காண்டி ஒன்று உன்னைய கூப்பிடலைங்க. அட, உண்மையை சொன்னால் உங்களுக்கு கிண்டல் பண்ணிய மாதிரி இருக்கா வசந்தி?
எடி போதும், சும்மா வசந்தி வசந்தின்னு சொல்லிட்டு இருக்காத. வாயில வசவை வச்சு தேய்ச்சி விடுவேன் பார்த்துங்க. சரி சரி, கொந்தளிக்காதிய வசந்தி, கொந்தளிக்காதிய. ஏமா அண்ணே வந்துட்டாங்க, வாங்க. பாப்பா காத்தி, எலே வாளே. இனி என்ன சொன்னாவ அண்ணி வீட்டில்? ஆமாம்ட்டே, என்ன சொன்னாவ? மருமவ எப்படி இருக்கா? அவங்க அம்மா அப்பாலாம் நல்லா பேசினாவளா? எல்லாரும் நல்லா பேசுனாங்கம்மா, நல்லா இருக்காங்க. வேற கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாவ. என்னலே சொல்லியா, உண்மையாவா? ஆமாம்மா, பூ வைக்க ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ண சொன்னாவ. இனி நிஜமா தான் சொல்லியா? ஆமாம் டி, ஏன் இப்படி கேட்குறியா ரெண்டு பேரும்? இல்லை, எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லே. அவனே கால் தரையில படாம தம்ம குதிச்சுட்டு எடுக்கான். நான் தான் பிடிச்சி கட்டி கொண்டு வந்திருக்கேன். இனி சூப்பர். அப்படின்னா நம்ம வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்க போகுதா? சரி மக்களே, நான் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் குறிக்க சொல்லியேன். சீக்கிரமாக போய் பூ வச்சுட்டு அதில் நிச்சயத்துக்கு நாள் குறிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் கிடக்கு. சரிம்மா, அப்பாட்ட சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் சொல்லியேன் மக்களே. அம்மா, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுமா. ஆமாம்ல. ஆமாம், நான் முதல்ல போய் ஏதாவது கேசரி இல்லை பாயாசம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டாரேன். எப்போ கார்த்தி, கௌதம், ரெண்டும் எங்கேயும் ஓடிடாதியே அதுக்குள்ளே. நான் போய் ஏதாவது கேசரி இல்லைன்னா பாயாசம் எது டக்குன்னு வேலை முடியுதோ அதை முடிச்சு கொண்டாரேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். சரிம்மா, அவள் எங்கேயும் போக மாட்டா, கொஞ்ச நேரம் இங்கே தான் இருப்பான். ஏச்சி நீ வா, கூட வந்து கொஞ்சம் முந்திரி பாதாம்லாம் கட் பண்ணி கொடு. வேற சீக்கிரம் வேலையை முடிச்சு கொண்டாருவோம். வாரேம்மா. ஹேலே, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? எதை பற்றி மச்சான்? நேற்று ஏதோ சொன்னியே, பிஸ்னஸ் ஆரம்பிக்க லோனு கேட்க போகிறேன், வேலைக்கு வேலை தேட போகிறேன்னு சொல்லி. அதான் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். அது வந்து மச்சான், இங்கே பாரு மச்சான், உனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீ லோன் எல்லாம் போய் ஒன்றும் எடுக்க வேணாம். உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ கேளு, நான் தாரேன். பிஸ்னஸை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணு. அப்படி இல்லையா, என்னோட ஆஃபீஸ்லேயே வந்து எனக்கு பார்ட்னராக சேர்ந்துரு. உன்னால் முடிஞ்சால் இப்போ காசு கொடு, இல்லைன்னா நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேரை கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கிட்ட நான் இப்போவே காசு கொடுன்னுலாம் கேட்க மாட்டேன். ஒன்று நீ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா சொல்லு, நான் காசு தரேன். இல்லையா, என் கூட பார்ட்னராக சேர்ந்துரு. இதை விட்டுட்டு வேற இடத்துல லோனு கேட்க போகிறேன் இல்லை வேலை கேட்க போகிறேன்னு போனீங்கன்னா அவனே கையை காலு எல்லாத்தையும் முறிச்சு போட்டுடுவேன்னு சொல்லிட்டேன். அதை பற்றி தான் மச்சான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற இப்போ நான் உன் கூட பார்ட்னராக சேரணும்னா கூட ஷேர் எல்லாம் வாங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது தேவைப்படும்ல. என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லை மச்சான். உண்மையாகவே நீ பைத்தியமா இல்லை இப்படி நடிக்கிறியாலே? நான் தான் சொல்லியம்ல, அந்த கம்பெனியோட சிங்கிள் ஓனர் நான் மட்டும்தான். இப்போ அதில் பார்ட்னர்னு நீ வந்து சேர்ந்தீன்னா உனக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு, அது போதும் எனக்கு. இப்போவே நீ காசை கொடுத்தாதான் உனக்கு இந்த ஷேர் எல்லாம் கொடுப்பேன் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. அக்ரிமெண்ட்டில் சைனை மட்டும் பண்ணு. வர ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஷேருக்கான காசை கொடுத்தா போதும் சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு சும்மா இப்படி பைத்தியம் கணக்காக லோன் கேட்க போகிறேன்லாம் தெரிஞ்சுட்டு எடுக்காத. சரி மச்சான், அப்போ என்கிட்ட ஒரு 4.5 லட்சம் போல தான் இப்போ கையில் இருக்குது. இப்போதைக்கு நான் அதை மட்டும் கொடுக்கேன். மேலே பிறகு எவ்வளோ குறையுதோ அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிடியேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்லி வந்துட்டு ஒரு வாட்டி அவங்க முடிவையும் கேட்டுட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கிடலாம். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. இதை விட்டுட்டு லோனு கேட்க போகிறேன், வேலை தேட போகிறேன்னு போறியே, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல? அது வந்து உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு, நம்ம அங்கே எப்படி ஒரு இடத்துல வேலை கற்றுக்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். அங்கே இருக்கும்போதே நம்ம பேசுனது தானே இதெல்லாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லி. வேற நான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போதும் எனக்கு ஐடியாலாம் நீ தானே கொடுத்த. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது மட்டும்தானே நான். அதனால உனக்கு இதில் ஆல்ரெடி பங்கு இருக்குது. நீ எந்த கவலையும் படாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டில் பேசிட்டு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிக்கு வர வழியே பாரு சொல்லிட்டேன். சரி சரி, கொந்தளிக்காத, வாரேன்.